Hi friends, welcome to Recipes in My Home. Teeny Feast. Cook with Nikat. Adaptive Green. Achic Cultural Cooking. திருநெல்வேலி அம்மா சமையல். Sweet Peppers Kitchen. Safera அமுதன். UNV Cooking. Masha Allah Kitchen. Family Food Passion and all friends, thank you so much for your support. ரொம்ப டேஸ்டியான கார்லிக் மயனஸ் ஹோம்மேட் சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ. சமோன் பன்னில் செஞ்சுருக்கேங்க. இதே நீங்கள் பர்கர் பன்லையும் செய்யலாம். முட்டையை பாயில் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது, கிருமி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க செய்கிறது, மயனைஸ் டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிச்சே. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம 10 என்னங்க 20 எடுத்து சேர்த்து செஞ்சிருவோம். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ஹெல்த்திக்கு ஹெல்த்தி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சின்ன மிக்சி கப்பில் ஒரே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்ல பெரிய சைஸாக இருக்குது, 3 எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருந்துச்சுன்னா 5 to 6 எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு சேர்த்துருக்கேன். கருப்பு மிளகு கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாமே சேர்த்துட்டேங்க. இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த ஸ்டெப் ஆயில் சேர்த்துக்கணுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இது போல் வாசனை ஆயில் சேர்க்காதீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஆயில் விட்டு அரைச்சிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிருக்கேன். நல்லா ஆயில் ஊற்றிட்டு அரை நிமிஷம் நேரம் அரைச்சிட்டு அரை நிமிஷம் நேரம் கேப் விட்டு அரைச்சிக்கணுங்க. அப்படி நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் இதை போல் நல்லா திக்னஸ் கிடைக்கும். இந்த திக்னஸ் கூட பத்தாது. பர்கர், சாண்ட்விச் எதுக்குமே திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் விட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஆயில் தாராளமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் நல்ல திக்னஸ் கிடைக்கும். அதுவும் போல் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இன்னமுமே திக்காயிடுச்சுல. இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியான இந்த கார்லிக் மைனஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கப்பு சூடாயிடாமல் பார்த்துக்கணுங்க. கப்பு சூடாக ஆகிற அளவுக்கு அரைச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா திரண்டுடும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சிருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்குறத விட இது ரொம்பவும் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். 3 to 4 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு. கார்லிக் மைனஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. பர்கர் ப்ரிப்பேர் பார்க்கலாமா? பர்கர் செய்கிறதுக்கு சிக்கனை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே நீல வாக்கில், அதே சமயம் மெல்லிதாகவும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சிக்கன் பீசஸ் ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், இதே மெத்தட்லேயும் கட் பண்ணலாம், உங்கள் விருப்பம். இப்போ நான் எல்லா சிக்கனையும் பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வெயிட் பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குது. 400 கிராம் சிக்கன் பீசஸ் ரெடியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ மேரினேட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம்
விருப்பப்படுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள்லாம். இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன். நார்மலாக புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பசங்க ஆசைப்படும்போது நாமளே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இதே போல் செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் ஊறணுங்க. ஊற ஊற நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை நான் அப்படியே வச்சு மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுற போகிறேன். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் சிக்கன் பீசஸை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லா பீசஸையுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு சரி பண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே இது மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா ஒன் சைடு வெந்துடுச்சு. இதை அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இப்போ 10 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. தீஞ்சிடவும் கூடாது. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேங்க. க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன், கேபேஜ் எடுத்திருக்கேன். எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். கேரட், குக்கும்பர் கூட யூஸ் பண்ணலாம், நம்ம விருப்பம். இப்போ சமூன் பன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தவாவில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறேன். ஆயில் எதுவும் விடலை, சும்மா லைட்டாக, அதாவது ஹீட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பன். அதுக்காகத்தான். நல்லா இதே போல் எல்லா பகுதியுமே திருப்பி திருப்பி விட்டு இதே போல் சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் மைனஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் திக்காக இருந்தால் தாங்க பர்கருக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நடுவு பன்னை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன் சைடு லைட்டாக ஒட்டி இருக்கிறது போல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணிடக்கூடாது, அதை கவனிச்சிக்கோங்க. மைனஸ் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பப்படுவீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ மைனஸ் வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ விருப்பப்படுவீங்களோ சேர்த்துக்கலாம். மேலே கேபேஜ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். கேபேஜ் தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். மேலே ஃப்ரைடு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக மேலே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஹாட் சாஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பர்கருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம வச்சிட்டோம். இப்போ அப்படியே லைட்டாக இதே போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பர்பான பர்கர் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் இன்னொரு பர்கர் செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மைனஸ் வச்சுருக்கேன். மேலே கேப்சிகம், கேபேஜ், ஃப்ரைடு சிக்கன் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிவிட்டு கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு ஹாட் சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நம்ம விருப்பங்க, நம்ம விருப்பப்படி எவ்வளவு எது தேவையோ யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். என்னென்னா, கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நாம் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஹோம்மேட் சிக்கன் பர்கர் ரெடி. வாவ், டெலிசியஸ்!
வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.